அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத இந்த பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் நாங்கள் அமர்ந்திருக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாலும், நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராய். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்திட்டு சுவாமி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை தாரும். சமாதானத்தை நாங்கள் காண கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாட்களில் நாம் ஒரு புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அதை ஒரு வேத பாடமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த எபேசியரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது இதனுடைய ஆசிரியர் யார் என்று நாம் பார்ப்போமானால், பவுல் அப்போஸ்தலன் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 13 புஸ்தகங்களை எழுதின ஒரு உன்னதமான தேவ மனிதன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் நாம் பார்ப்போமானால் பவுலே சொல்றார், தானே இதை எழுதியதாக அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போல மற்ற நிருபங்கள் எழுதினது போல இந்த நிருபம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிருபமாக இந்த எபேசியர் நிருபம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, மற்ற இந்த நிருபங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுவார்னா, அந்த திருச்சபைகள் உள்ள குறைவுகள் அல்லது அந்த திருச்சபையில் இருந்த சில உபதேச மாறுபாடுகள் இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட எந்த குறைவும் குற்றங்களோ பவுல் அங்கே சொல்லலை. ஏன் அப்படி என்று நாம் பார்க்கும்போது ஒரு சில அறிஞர்கள், வேத அறிஞர்கள் சொல்லும்போது, இந்த எபேசியர் புஸ்தகம் வெறும் எபேசியருக்கு மாத்திரம் எழுதப்படாமல் மற்ற திருச்சபைகளுக்கும் இது எழுதப்பட்டதினாலே இந்த எபேசு நிருபத்தில் சில குறிப்பிட்ட காரியங்கள் அங்கே அவர் சொல்லாமல் பொதுவாக அதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த எபேசியரின் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பவுல் அப்போஸ்தலன் ரோம சிறைச்சாலையில் இருக்கும்போது கிபி 60லிருந்து 62 அந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதோடு கூட கொலோசையரின் புஸ்தகமும் பிலமோனின் புஸ்தகமும் அந்த நிருபமும் எழுதப்பட்டது என்று சொல்லி கணித்திருக்கிறார். இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக இது இருக்கிறது. இது இப்போது துருக்கி என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த இடத்துல இந்த எபேசு பட்டணம் இருந்திருக்கிறது. இது ஒரு வியாபார பட்டணம், வியாபார நகரம், வியாபாரத்தில் சிறந்த தொழில்துறை நகரம் என்று நாம் சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது மற்ற வியாபார ஸ்தலங்களை இணைக்கிற ஒரு இடமாக, ஒரு பட்டணமாக இது இருந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எபேசு பட்டணத்தில்
கிரேக்க தேவதையான தீனான் என்கிற ஒரு தெய்வத்துக்கு ஆலயம் இருந்திருக்கிறது. டயானா என்று சொல்வார்கள். கிரேக்கத்தில் ஆர்டிமிஸ் என்று சொல்லுகிறார். இந்த தீனாளுடைய கோயில் தான் எபேசுவில் புகழ்பெற்ற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல இங்கே நாம் பார்க்கும்போது இந்த திருச்சபை பார்த்தீங்கன்னா எபேசில் பவுல் ஸ்தாபித்த இந்த திருச்சபையானது மிக சிறப்பாக வளர்ந்தது என்று சொல்லுகிறார். வளர்ந்து நல்ல ஒரு நிலையில அந்த திருச்சபை இருந்திருக்கிறது. ஆனால் பிற்காலங்களில் அந்த திருச்சபை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மகிமையான வாழ்க்கை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த நன்மையான வாழ்விலிருந்து விழுந்ததினால வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சில காரியங்களை அந்த சபைக்கு சொல்லி இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு நிலையில் அது இருக்கிறதுல. அப்போ வாழ்ந்த திருச்சபை, சிறப்பாக இருந்த திருச்சபை, அது என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தன்னுடைய நன்மையை அல்லது மேன்மையான வாழ்வை இழந்த திருச்சபை. இந்த எபேசு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எபேசு திருச்சபை பவுல் பார்க்கும்போது குற்றமில்லாத ஒரு சபையாகத்தான் அது இருக்கிறது இல்லை, நல்ல ஒரு திருச்சபையாக இருந்திருக்கிறது. அதற்கு இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த பவுல் இந்த அதாவது குறையில்லாத ஒரு திருச்சபை என்று சொல்லப்பட்டாலும் அந்த திருச்சபையில சில காரியங்களை பவுல் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பரம நோக்கம், கடவுள் எதற்காக என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லது தெரிந்தெடுத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்ளணும், அவருடைய கிருபையை அறிந்து கொள்ளணும். ஆகவே ஆண்டவர் இந்த சபையின் மேல வைத்திருக்கிற மேலான நோக்கத்தை அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் பவுல் இந்த நிருபத்தை எபேசுக்கு எழுதுகிறார். மேலான நோக்கம். நான் சாதாரணமானவன் அல்ல. இன்னைக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாமும் கூட ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பவுல் எபேசு திருச்சபைக்கு ஆண்டவருடைய பரம நோக்கத்தையும் கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளணும், சபையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான லக்கை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நிருபத்திலே அவர்களுக்கு போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து எபேசு திருச்சபையில பவுல் பேசுறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 பிரிவாக இந்த ஆசீர்வாதத்தை பிரிக்கலாம். ஒன்று பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், 2வது கிறிஸ்துவோடு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், 3வது பரிசுத்தாவியானவர் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த திரியேக தெய்வத்தை பவுல் அப்போஸ்தலன் முக்கியப்படுத்தி இங்கே அவர் அந்த 3 காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதை அறிந்து கொள்ளணும். நமக்கு பிரயோஜனத்துக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கு துதியையும் கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த எபேசு நிருபத்தினுடைய நோக்கம், அது சொல்லப்பட்ட நோக்கம், அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்ப பாருங்க, இதுல சில பகுதிகளை நாம் அப்படியே பிரித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுல முதல் பகுதியாக பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்த்துதலை நாம் பார்க்கிறோம். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் எபேசு மக்களை பவுல் வாழ்த்துகிறார். எப்படி வாழ்த்துறார் பாருங்க. 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன், நம்ம அப்போஸ்தலன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனா இந்த அப்போஸ்தலன் என்கிற இந்த வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர்கள், அதிகாரம் கொடுத்து அனுப்பப்பட்டவர்கள் என்று இங்கே வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அவன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேதத்தை நாம் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர்கள் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் பயன்படுத்தப்படலை. ஆதி திருச்சபையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவரோடு ஊழியம் செய்து அவருடைய சீஷர்களை ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக அபிஷேகித்து அவர்களை நடத்துகிறார்.
அதன் பிறகு நாம் பார்ப்போமானால் பவுலைத்தான் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, கடவுளுடைய கிருபையை அவன் அறிந்திருக்கிறான். அவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது அவனுக்கு தெரியும். காரணம் தெரியுங்களா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் தன்னுடைய தெரிந்தெடுப்பை குறித்து அங்கே தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் பொழுது அருமையாய் தன்னுடைய கடந்த காலத்தை தீமோத்தேயுக்கு சொல்றார். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், எல்லாரும் போற்றுகிற ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இப்படி சொல்லுவது என்பது ரொம்ப ஆச்சரியமானது. காரணம் தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவருடைய வளர்ச்சி அதுக்கு மேலே போச்சுன்னா மற்ற ஊழியக்காரனை தான் குறை சொல்லிட்டு இருப்பான். நீ அதை செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்ட, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, சபை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அதல்ல, இங்கே பவுல் அப்போஸ்தலனை பொறுத்த வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கடந்த காலத்தை அவர் மறக்கவே இல்லை. இளம் ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றார் 13ஆம் வசனத்துல, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துன்பப்படுத்துகிறவனாய், கொடுமை செய்கிறவனாய், தூஷிக்கிறவனாய். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 8, 9 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது பவுலை குறித்து அவருடைய ஆரம்ப காலத்தை குறித்து சொல்லுகிறது. ரொம்ப மோசமான மனிதன் தான், கோபக்கார மனுஷன் தான், சபையை துன்பப்படுத்தினவன். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க, அவன் அறியாமல் இல்ல, அந்த வசனத்துல அவன் சொல்றான், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறான். அப்ப பவுல் பாத்தீங்கன்னா தான் செய்த ஒவ்வொரு காரியம் அதெல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் அறியாமல் இதை செய்ததுனால ஆண்டவரிடத்துல இரக்கம் பெற்றிருக்கிறேன். 12ஆவது வசனத்தை பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஊழியம் எப்படிப்பட்டது, அது எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், கடவுள் ஒரு சித்த வச்சு அவனுடைய பாவங்கள் எல்லாம், அவனுடைய அதாவது என்ன சொல்றது, அவனிடத்துல இருந்த எல்லா விதமான முரட்டாட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்து எல்லாவற்றையும் மாற்றி அவனை ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலனாக, தன்னுடைய அழைப்பை பெற்றவனாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதிகாரம் பெற்ற அவருடைய பிரதிநிதி. அப்போஸ்தலன் என்று சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதிகாரம் பெற்ற அவருடைய பிரதிநிதி. அப்ப ஆண்டவர் பவுலை எப்படி வைத்திருக்கிறார்னா, அதிகாரம் பெற்ற அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் பவுலை எடுத்து பயன்படுத்தினார். அதைத்தான் இங்கே இந்த எபேசியரின் புஸ்தகத்திலே அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் என்று தன்னை குறித்து சொல்லிவிட்டு, யாருக்கு அதை அந்த வாழ்த்துதல் அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். இந்த விசுவாசிகள் என்கிற வார்த்தைக்கு 2 வகையான அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று உண்மை உள்ள அல்லது ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லுகிறார்கள். 2வது லாயல் என்று சொல்லுகிறார். விசுவாசிகள் என்று நாம் சொல்றோமே, இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தைக்கு இன்னொரு வகையில அர்த்தம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உண்மை உள்ளவர்கள். அவங்க யாரு? நம்ப தகுந்தவர்கள் அல்லது விசுவாசமானவர்கள். அவங்கள எந்த சூழ்நிலையில நம்பலாம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தை தான் பவுல் இங்கே எபேசு திருச்சபையில பார்த்து சொல்றாரு, விசுவாசிகளாய் இருக்கிற. 2வது சொல்றாரு பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் போது அங்கேயும் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், 2வது அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இவங்க தான் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு அருமையானவர்களே, பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, வெள்ளையா என்ன வெள்ளை வெள்ளை சட்டை போட்டு சுத்தினாங்கன்னா அவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைச்சிடுறோம். அதல்ல, பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, யோவானின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும்
நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ இங்க ஆண்டவர் தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அருமையானவர்களே, இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம் உணர்ந்து கொள்ளாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. கிறிஸ்துவங்க விசுவாசிங்கன்னு சொல்றோம், ஆனா நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இன்னும் உலகத்தோடைய ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழல. உலகத்துல என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதே குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்குது. என்ன எரிச்சல், எப்படிப்பட்ட வைராக்கியம், கோபம், எல்லாம் தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது சொல்றாரு, அந்த பரிசுத்தவான்களுக்கு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த அபிஷேகத்தை நாம் சாதாரணமா எடுத்துக் கொடுக்கிறோம். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஆண்டவருடைய வல்லமை தரித்தவர்களா இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தான் அபிஷேகம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது போல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீங்க. எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுதான் அபிஷேகம். அப்ப ஒரு பக்கம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தவானா இருக்கிறதுனால நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இன்னொரு பக்கம் நான் சாட்சியாய் வாழ ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படி இருக்கிறவங்க தான் யாருக்கு உண்மையா இருக்க முடியும் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியும், சாட்சியாய் வாழ முடியும். லாயல் அண்ட் ஃபெய்த்ஃபுல், அவங்க தான். அந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்து சொல்றாரு. யாருக்கு வாழ்த்து சொல்றாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கு, அவர் அந்த பரிசுத்தவான்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுகிறவர்களுக்கு அந்த 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 வாழ்த்துதலை அவர் சொல்றார். இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த எபேசியர் புஸ்தகமானது இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு புஸ்தகம். என்ன வார்த்தை தெரியுங்களா? கிருபை ஒன்று, ரெண்டாவது சமாதானம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிருபை என்கிற வார்த்தை எபேசியர் புஸ்தகத்துல 12 முறை பயன்படுத்தப்படுகிறது. சமாதானம் என்கிற வார்த்தை 8 முறை பயன்படுத்தப்படுகிறது. யாரால இது வருகிறது தெரியுமா? பிதாவாகிய தேவனாலே. அவர் அருமையா அங்க சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது காண்பிக்கப்படுகிற ஒரு தயவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், பரிசு என்று எடுத்துக்கொள்ளலாம். சமாதானம் என்று வரும் பொழுது அது என்ன, ரெண்டு விதத்துல சொல்றாங்க. ஒன்று, பீஸ் வித் காட் அண்ட் ஹார்மனி, யூனிட்டி அண்ட் அன்டிஸ்டர்ப்னஸ். இந்த இடத்துல இந்த சமாதானம் என்கிற வார்த்தைக்கு பாருங்க, முதல்ல கடவுளோடு கூட ஒரு ஐக்கியம், அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ரெண்டாவது, ஒன்றிணைந்த வாழ்க்கையை குறிக்கிறது. மூன்றாவது, எந்த விதமான இடையூறு இல்லாத, பிரச்சனை இல்லாத அமைதியான வாழ்க்கை குறிக்கிறது. அப்ப பவுல் அப்போஸ்தலன் ஒரு வாழ்த்து சொல்றாரு, நம்மையும் பார்த்து தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். நம்ம தகுதியை நினைச்சு ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போகலாம் தெரியுமா? அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க. ரெண்டாவது, உம்முடைய அந்த இரக்கத்தை அல்லது சமாதானத்தை எனக்கு தாங்க. அலைவுபடாத அமைதியான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். எனக்கு இருக்கிற இந்த நிலைமையில ஆண்டவர்கிட்ட நாம் அப்படித்தான் கேட்க முடியும். ஆண்டவரே, எனக்கு அலைவுபடாத அல்லது அலசடிப்படாத அமைதியான சூழ்நிலை எனக்கு தாங்க. ரெண்டாவது, உமோடு கூட இணைந்து உமோடு கூட நல்லிணக்கத்தோடு வாழுகிற அந்த வாழ்க்கை எனக்கு தாரும். எல்லாரும் நம்ம ஆண்டவரத்துல கேட்போம். ஆனா இந்த கிருபையும் சமாதானமும் யாருக்கு வருகிறது தெரியுங்களா? திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாய் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் பிரித்தெடுக்கப்பட்டவர், உம்மால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
நான் உமக்கு உண்மையாய் இருக்கணும், உமக்கு நம்ப தகுந்தவனாய் நான் வாழ்ந்து விட்டால் எனக்கு நீங்க என்ன தருவீங்க? கிருபையையும் சமாதானத்தையும் தருவீங்க. அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து வருகிற நாட்கள்ல இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். வாழ்த்துதல். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கிருபையையும் சமாதானத்தையும் தருகிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பெற்ற சாட்சி உள்ள மனிதர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். அவருக்கு நாம் நம்ப தகுந்தவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாங்கள் இன்னும் உங்களுடைய கிருபை அதிகமாய் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் அனுபவிக்கணும்ப்பா. சஞ்சலம் இல்லாத, அலசடிப்படாத அமைதியான வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். யாருக்கு இந்த நன்மையை வேதம் சொல்கிறது தெரியுங்களா? விசுவாசிகளாய் இருக்கிற, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு நம்ப தகுந்தவர்களாய் இருக்கிற பரிசுத்தவான்கள், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே நான் ஆண்டவர் ஒருவேளை என்னை பார்க்கும்போது அவரால் என்னை நம்ப முடியுமா? அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா? அவருக்கு நான் நம்ப தகுந்தவனாக இருக்கிறேனா? இல்லை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை நான் மறுதளித்து, ஒரு நாள் ஆண்டவரை உயர்த்துகிறேன், ஒரு நாள் ஆண்டவரை மறுதளித்து போகிறேன், அப்படி இருக்கிறேனா? நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேனா? உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற வாழ்க்கையாய் சாட்சியாய் இருக்கிறதா? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த நாட்கள், இந்த 13 நாட்கள் 18 நாட்கள்ல ஆண்டவர் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இன்னும் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. சபை மாற்றப்பட போகிறது. பரிசுத்தத்தில் வளரப்போகிறது. நாமும் வளரப்போகிறோம். கர்த்தருடைய கிருபையில, சமாதானத்தில் வளரப்போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழட்ட ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்தவர்களாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையில்லாத வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது சுவாமி. எங்களை இந்த நேரத்தில் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஒரு விஷயம், எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாய் மாறட்ட ஆண்டவரே. அப்படி நாங்கள் மாறும் பொழுது உம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவாக தருகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் கடந்து வரட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இரவிலும் எங்களுக்கு தேவையான நல்ல இளைப்பாறுதலை தாரும் சுவாமி. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தாரும். சமாதானத்தை நாங்கள் காணவும், கேட்கவும், சொல்லவும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும், சமாதானமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.